இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.19ல் இருக்கக்கூடிய 10th சம் பார்க்குறோம். வெரி வெரி சிம்பிள் சம் பாருங்கள். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏ ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடினா ஏவை ஏயால் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா, ஐ வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஐ வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 5 - 4 6 - 5. தென் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏவை ஏயாலே மல்டிப்ளை பண்ணணும். 6 - 5ஓட இதை மல்டிப்ளை பண்ணணும். -4 6 - 5. ஸோ ஏயால் மல்டிப்ளை பண்ணுவோமா. 5 5s are 25 -6 4s are 24. మరి 5 4s are -20, minus into minus plus 20. 6 5s are 30, minus 5 6 are 30. Minus 24, minus into minus plus 25. ஸோ 25 minus 24 1, இங்கே 0, இதுவும் 0, இதுவும் 1. ஸோ நம்மளுக்கு ஐஏ கிடச்சிச்சு. ஸோ ஏ ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சது ஐஏனே கிடச்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த சம் வெரி வெரி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகே, ஈஸியாக ஐங்கிறது வந்துடுது. இங்கே ஐங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 1 0 0 1. இது 3 டைம்ஸாகவும் வரும். அதாவது I3 அதாவது 3x3 மேட்ரிக்ஸ்லேயே ஐ உண்டு. ஓகே, இப்போது நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடியது I2. இது வந்து I2, ஏன்னா 2x2ங்கிறதுனால. ஓகே ஓகே ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுது. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐங்கிறத ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இதே மாதிரி சம்லாம் நிறைய நம்ம இந்த சாப்டரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ கவனமாக செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது மாதிரி பார்க்கணுன்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மையும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.